என் குடும்பம், என் பையன். விளையாடாத. வாழ்க்கையோட அர்த்தம் உனக்கு புரியாது. மரணத்தோட அர்த்தம் உனக்கு தெரியாது. கட்டிடுவேன். உனக்கு ஒரு சமாதியை கட்டிடுவேன். கட்டி வச்சிட்டு தான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவேன். எல்லா ஆபரேஷனையும் ஆரம்பிப்பேன். புரிஞ்சுதா? மோதாத. இது சிங்கத்தோட குகை. இங்க நான் தான் சிங்கம். என்கிட்ட மோதாத. கல்லறைக்கு நீயா வழி தேடிக்காத. போ, ஓடி போயிடு. என் முன்னாடி நிக்காத. இன்னொரு தடவை உன்னை இந்த வீட்டுல பார்த்தேன் இல்ல, அருணோட உனக்கு தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் தோண்டி வச்சிருக்கிற கல்லறைக்குள்ள நீதான் இருப்ப. போ, கெட் அவுட். போ, வெளியில போ. நானு வெளியில போகணும். உங்க பேச்சுல திமிரும் ஆணவமும் தைரியமும் இருக்கு, கர்வம் இருக்கு. இது உங்க தொழிலால வந்ததா, உங்க படிப்பால வந்ததா, நீங்க படிச்சுட்டோங்கிற திமிரால வந்ததா? ஆனா எனக்கு இங்க இருக்கு தைரியம். மனசுக்குள்ள இருக்கு தைரியம். அதனால நீங்க பேசுறத கேட்டு பயந்து ஓடி போற ஆள் கிடையாது இந்த காவ்யா. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லாம போறது இந்த காவ்யா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, காவ்யா நினைச்சா அத முடிச்சு காட்டுவா. முடிச்சிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அன்னைக்கு பேசுங்க உங்க பேச்சறிவெல்லாம். என் வீட்டையே கூட நீதிமன்றமா வச்சுக்கலாம். சரியா அட்வொகேட் சார்? வரட்டுமா? என்னடா பிரசாத், அமைதியா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஒண்ணும் இல்ல? நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. நீ ஒண்ணும் இல்லன்னு சொன்னாலே அதுக்குள்ள வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. பிரசாத், பொய் சொல்லாத. நான் உன்னை பெத்தவடா, உன்னை உணர்ந்தவ. ஏன் பிரசாத், என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா?
அன்னைக்கு ஆபீஸ்ல பிரச்சனைன்னு சொன்ன. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸ்ல எல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. அப்புறம் வேற என்ன? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்லம்மா, விட்டுறேன். என்னடா இப்படி பேசுற? புரிஞ்சுக்கோ. சரிம்மா, புரிஞ்சுக்கிறேன். ஆனா என்ன விட்டுறேன். என்னடா என்னாச்சு பிரசாத் உனக்கு? எதுவுமே பேச மாட்டேங்கிற, கேட்டா கோவப்படுற. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொன்னேன்ல, என்ன விட்டுறேன். இல்ல பிரசாத், மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருக்க. என்னாச்சு சொல்ல. அம்மா, சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா சொல்லுவேம்மா. ஆனா நான் சொன்னா இந்த விஷயத்த நீ தாங்க மாட்ட. என் அம்மா அழுது நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவம்மா. அத சொன்னா நீ அழுதுருவம்மா. என்னடா சொல்ற? வேண்டாம்மா, உன் மகனை விட்டுற. பிரசாத் சொல்லு பிரசாத். அம்மா அழக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, ஆனா நீ உள்ளுக்குள்ள அழறது எனக்கு தெரியுதேடா. நான் தான் சொல்றேன்லம்மா, விட்டுறேம்மா. பிரசாத், என்னடாச்சு உனக்கு? எதையுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? சொல்லுடா. உன் அம்மா எல்லாத்தையும் தாங்கிப்பா. அவளுக்கு அந்த சக்தி இருக்குடா. தாங்கி தாங்கியே வளர்ந்தவடா. மனசுக்குள்ள 1000 கொமைச்சல் இருக்கு. ஆனா அத நான் என்னைக்காவது வெளியில காட்டியிருக்கேனா? என் புள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த அம்மா நீ எதை சொன்னாலும் தாங்கிப்பேன்டா. சொல்லுடா, சொல்லு பிரசாத். என்னதாண்டா பிரச்சனை? அம்மா, உன் வாழ்க்கையில நீ அதிகமா நேசிக்கிறது யாரும்மா? என்னடா கேள்வி இது? நீதாண்டா. நீதானடா என் புள்ள. நீதாண்டா எனக்கு வாரிசு. இல்லம்மா, என்ன மீறி ஒரு உறவு உனக்கு இருக்கு. மாமா, அது உனக்கு மறந்து போச்சாமா? என்னடா சொல்ற? உங்க அண்ணன் மறந்துட்டியா? என்னடா, என் அண்ணனை நான் எப்படிடா மறக்க முடியும்? என்னை தூக்கி வளர்த்தவருடா. அவருக்கு ஒரு பிரச்சனைனா நீ என்னம்மா ஆவ? என்ன சொல்ற பிரசாத்? ஆமாம்மா, மாமாவுக்கு பிரச்சனை. அவரால வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை. என்னடா சொல்ற? அம்மா, மாமாவோட வாழ்க்கையில இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அப்படின்னா என்னடா அர்த்தம்? அம்மா, நான் கேட்டேன்ல ஒரு கேள்வி. என்னை விட நீ நேசிக்கிற ஆளு உங்க அண்ணன் தான் எனக்கு தெரியுமா? ஆமா. உங்க அண்ணனை விட்டு உங்க அண்ணி ஓடி போயிட்டாங்கம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, ஆமா. இதை வெளியே சொல்றதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு யார்கிட்டயுமே பேசுறது இல்லம்மா. இப்படிதாம்மா அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்போ.
பிரசாத், என்னடா? எங்க அண்ணனுக்கா? என்ன தூக்கி வளர்த்த அண்ணனுக்கா? ஆமாம்மா. நான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தம்மா. மாமா கிட்டயும் சொன்னேன், அம்மாவுக்கு தெரிய வேணான்னு. ஆனா நீ இன்னைக்கு கேட்டுட்ட. நானும் வேற வழி இல்லாம சொல்லிட்டேன். இதம்மா வாழ்க்கை, இப்படிதாம்மா போகுது. இப்படிதான் மாமா இருக்காருமா. அம்மா, நீ ஒரு தடவை போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறியாம்மா? பார்க்காம எப்படிடா இருக்க முடியும்? எங்க அண்ணன்டா, என் அப்பாடா அவரு. அம்மா, இதெல்லாம் தெரியும்மா. தெரிஞ்சுதாம்மா உனக்கு சொல்லாமே வச்சிருந்தேன். எவ்வளவு நாள் ஆச்சுடா? ஆச்சுமா, ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கேள்விப்பட்ட உடனே ரத்தம் வந்துச்சுமா கண்ணில். அவ்வளவுதாம்மா என்னால் சொல்ல முடியும். நீ போய் மாமாவை பாத்துருமா. அண்ணே, 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 அண்ணே. அழாத, அழாதம்மா, அழாத. தெரிஞ்சு போச்சாடா? எல்லாத்தையும் சொல்லிட்டானா பிரசாத்? எல்லாமே தெரிஞ்சு போச்சா உனக்கு? சொல்ல மாட்டேன்னு சொன்னான். சொல்ல மாட்டான்னு நான் நம்பினேன். எப்படி அண்ணே, எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? தெரியலடா, எனக்கு எதுவுமே தெரியல. வாழ்க்கையோட கோளாறா, நான் வாழ்ந்த வாழ்க்கை கோளாறா, எனக்கு எதுவுமே தெரியலடா. அண்ணே, என்ன அப்படி வளர்த்திய அண்ணே, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா அண்ணே? எப்படி அண்ணே சமாளிப்ப? இந்த வயசுல உங்களுக்கு ஒரு துணை வேணும்ல அண்ணே? வேணும்டா, வேணும்தான். நீ நினைக்கிறதும் தப்பில்ல, நீ சொல்றதும் தப்பில்ல. ஆனா நடந்து போச்சு. என் வாழ்க்கையோட விபரீதம் இது. இல்ல அண்ணே, உங்களுக்கு
உங்க மனசுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது அண்ணே. என்னடா பண்றது? நடந்துருச்சு, நடந்து போச்சு. சம்பவங்களை சந்திச்சுதானே ஆக்கணும். ஆ? அண்ணே, எல்லாத்தையும் எப்படி அண்ணே இப்படி எடுத்துக்கிற? இந்திரா, வாழ்க்கை என்ன, சில மேடு பள்ளங்கள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கடந்துதான் வரணும். அது உனக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். அது ஒரு நீரோட மாதிரிமா. எல்லாரும் சொல்லுவாங்க எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்துடலாம்னு. முடியாதுமா. நீரோடைக்கு முன்னாடி எதிர்நீச்சல் போட்டோம்னா நாம அழிஞ்சிருவோம். நீரோட அது போய்கிட்டே இருக்கும். அது எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா அது கடந்து வர்ற பாதை நிறைய கரடுமுரடானதா இருக்கும். அதையெல்லாம் கடந்துதான் அது வரும். அதுக்கு தெரியாது எங்க ஆரம்பிச்சோம், எங்க முடிக்க போறோம்னு. ஆனா அது போயிடுச்சு இல்லம்மா ஒரு இடத்துக்கு. அதுதாம்மா, அதுதாம்மா வாழ்க்கை. அதான் வாழ்க்கை. நாம எதுவுமே தெரியாத அந்த நீரோட கிட்ட இருந்து வாழ்க்கையை கத்துக்கணும். நமக்கு வாழ்க்கையை கத்து கொடுக்கறது இந்த மாதிரி இயற்கைதான். என்னன்னே சொல்றீங்க? நாங்கெல்லாம் உங்களை நம்பிதானே வாழறோம். தெரியுமா, நம்ம குடும்பம், நாம வளர்ந்த விதம் எல்லாமே எனக்கு தெரியும். இன்னைக்கு என் வாழ்க்கை முறை மாறி இருக்கலாம். ஆனா வளர்ந்த கதையை மறக்க முடியுமா? அது வேற இல்லடா. வேப்பங்கொட்டை அரைச்சி தின்னு, புளியங்கொட்டைய பறிச்சு தின்னு, உண்டி வில்லால ஓனான சாகடிச்சு இப்படி வாழ்ந்தவன் தான்டான்னா. இன்னைக்கு நாம் வேற. ஒருவேளை என் வாழ்க்கை முறை தான் என்னை மாத்தி விட்டுச்சான்னு எனக்கு தெரியல. நாம வளர்ந்த விதத்தை மறக்கணும்னு நினைச்சிட்டோமோன்னு எனக்கு தெரியல. தப்பா இருக்குடா. உலகம் எல்லாத்தையும் சுத்தி விட்டுடுது. நம்ம வாழ்க்கையும் தெரியல, புரியல. அண்ணே, என்னடா, அதுதான்டா உண்மை. கவலைப்படாதம்மா, நீ கிளம்பு. சோகம் எல்லாத்துக்கும் இருக்கும். சொந்தங்கள் நம்மளை விட்டு பறந்து போகும். இதெல்லாம் நடக்கிறது தான். பாப்போம். மனச போட்டு குழப்பிக்காத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அண்ணன் எல்லாத்தையும் தாங்குவான். அந்த பக்குவம் உங்க அண்ணனுக்கு இருக்கு. இத பார், உங்க அண்ணன் எல்லாத்தையும் சமாளிச்சிருவான். நீ வீட்டுக்கு கிளம்பு. போம்மா, போ. சரிங்க அண்ணே.
பாத்துக்குங்க அண்ணே. ம் சரி சரி ம்